ஹாய் காய்ஸ். இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்காகவும் ஒரு கதையாசிரியரோட வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவத்தையும், அதே நேரத்துல அவருடைய கற்பனையும் கலந்து எழுதின ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கதையை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கதை 1951ல ரொம்பவே பிரபலமான கதையாசிரியர் கல்கி அவர்களோட எழுத்துக்கள்ல வெளியான பொய்மான் கரடுங்கிற கதை தான். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரும் எங்களோட சேனலுக்கு வரவேற்கிறேன். வெல்கம் டு வரிகளில் வாழ்க்கை KRK. நீங்க இதுதான் முத தடவை எங்க சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்க PJ. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். கதையோட தொடக்கத்துல ஒரு காலையில நேரம், மேகமெல்லாம் நாலா பக்கமும் சூழ்ந்து மழை பெய்யறதுக்கு தயாரா இருக்கு. அந்த நேரத்துல நம்ம கல்கி அவர்கள் நாமக்கல் கவிஞருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துறதுக்காக சேலம் வழியா நாமக்கல்லுக்கு அவர் ஃப்ரெண்டோட மோட்டார் வண்டியில போய்கிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த கார்ல இருந்து டிரைவர் சொல்றாரு, 6 மாசமா மழையே இல்லை, இன்னைக்காவது மழை பெஞ்சிடணும், இல்ல இன்னைக்கும் இந்த மேகம் ஏமாத்துறதோ என்னவோ அப்படின்னு சொன்னோன்னா நம்ம கல்கி சொல்றாரு, என்னப்பா தமிழ்நாடு ஃபுல்லாவே இப்படிதானே இருக்கு, இந்த ஊருக்கு மட்டும் என்ன? அப்படியெல்லாம் இல்லை சார், மற்ற ஊர் மாதிரி இங்க இல்லை, இங்க 6 மாசமா மழையே இல்லை, இன்னைக்கும் மழை இல்லைன்னு வைங்க, குடிக்கிறது கூட சுத்தமா தண்ணி இல்லாம ஆயிரும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம கல்கியும் மழைக்கும் மனுஷனுக்கும் மேகத்துக்குள்ள தொடர்பு இப்படிதான் இல்லை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்க வழியில சேலத்தோட அந்த 2 பக்கமும் பார்த்துக்கிட்டே வராரு. அங்க எதுவும் புதுசா விசேஷமா இல்லை, அதே பரந்த சமவெளி, பெரிய பெரிய கருப்பு மலை, பாறை, இது எல்லாமே இருக்கு. கூடவே அந்த சேலத்துக்கே உண்டான பயிறு, சோளம், பருத்தி, இது எல்லாமே இருக்கு. என்ன தண்ணி இல்லாதனால எல்லாமே வாடி வறண்டு போய் இருக்கு. அப்படியே கொஞ்ச தூரம் போகும்போது பாலைவனத்துல இருக்க ஜீவனாம்சம் மாதிரி ஒரு சில தோப்புகள் மட்டும் நல்ல பச்சை பசின்னு இருக்கு. அங்க மட்டும் கிணறு இருக்கு. அந்த கிணத்துல இருக்க தண்ணியை எதையும் வீணாக்காம அந்த தோப்போட முதலாளிகள் எடுத்து அங்க இருக்க மரங்களுக்கு எல்லாம் விட்டு பச்சை பசீர்னு வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்படியே மணிக்கு 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அப்படியே மேகம் மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்படி மழை பெய்யும் போது அந்த ரோட்ல இருக்க யாருமே ஓடவும் இல்லை, ஒதுங்க இடம் தேடவும் இல்லை. அப்படியே நின்று மழைய ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தூரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்த பையன் குஷியில பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு கைத்து கட்டுல இருந்த ஒரு தாத்தா கூட எந்திரிச்சு உள்ள போகாம மழைய ரசிச்சிட்டு இருக்காரு. பக்கத்துல ஒரு கடைக்கார பையன் சைட்ல முறுக்கு இதெல்லாம் தொங்க போட்டிருக்கான். அதை ஒரு தெருநாய் பறிக்க பாக்குது. ஆனா அதை கூட கண்டுக்காம அவன் இந்த மழையை அப்படியே ரசிச்சிட்டு இருக்கான். இப்படியே கொஞ்ச தூரம் போகும்போது அந்த டிரைவர் காரை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு இறங்குறாரு. கல்கி நினைக்கிறாரு ஏதோ சொந்த வேலையா இறங்குறாரு போல அப்படின்னு. இறங்குன அவரு, சார் ஒரு நிமிஷம் வெளியே வாங்கலாம், உங்களுக்கு ஒரு வேடிக்கை காட்டுறேன், நீங்க எவ்வளவு பெரிய கதாசிரியர், நீங்க எல்லாம் இதெல்லாம் பார்க்கணும், வாங்க சார் அப்படின்னு. இவருக்கா என்ன இப்படி இறங்க சொல்றானே, சரியான வம்புக்காரன் கிட்ட இருந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு வேண்டா வெறுப்பாதான் வெளியே இறங்குறாரு. இறங்கி வந்து, இங்க என்னப்பா பார்க்க இருக்கு, என்ன இருக்கு சார்? அண்ணா பாருங்க, தூரத்துல ஒரு மலை தெரியுதா? ஆமா, ஒரு பெரிய மலை தெரியுது, அதுக்கு என்ன சார்? அதை ஊத்து, அதுல ஒரு குகை தெரியுதுல, அதை நல்லா பாருங்க. அதுல என்னப்பா, சும்மா இருட்டா தானே இருக்கு சார், நல்லா உத்து பாருங்க சார், உள்ள உங்களுக்கு ஒரு மான் தெரியுதா அப்படின்னு. மானா அப்படின்னு சொல்லிட்டு கல்கி திரும்ப நல்லா உத்து பாக்குறாரு. அப்பதான் அவருக்கு மான் தெரியுது. ஆமாப்பா, அங்க ஒரு மான் தெரியுது, ஆனா அது அசையாம இருக்கே, ஒருவேளை யாராவது கல்லுல அதை செதுக்கி இருப்பாங்களோ அப்படின்னு. உடனே அந்த டிரைவர் சொல்றாரு, இல்ல சார், அது வெறும் பொய்மான், மாயமான், அதனாலதான் இந்த இடத்துக்கு பேரே பொய்மான் கரடு, அங்க எந்த மானும் இல்ல, இப்படிதான் நிறைய பேர் பார்த்து ஏமாந்து போயிருக்காங்க அப்படின்னு. உடனே கல்கி சொல்றாரு, நான்லாம் ஒன்றும் ஏமாந்து போகலை, அங்கே நல்லா பாரு, அங்கே ஒரு மான் இருக்கு, ஏதோ நம்ம பக்கம் குதிச்சு வர்றதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி நிக்குது, என்ன அது அசையாத்தனால வேற யாரோ கல்லுல அதை அப்படி செதுக்கி வச்சிருக்காங்கன்னு. உடனே அந்த டிரைவர் சொல்றாரு, அப்போ நீங்க என்ன நம்பல சார், வாங்க நான் உங்களுக்கு கிட்டே கூட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு. நம்ம கல்கியும் தட்டு தடு மாதிரி அது மேல ஏறாரு. அவரு எப்படியும் அதுக்குள்ள ஒரு மான் இருக்கணும், யாராவது கல்லுல செதுக்கி வச்சிருக்கணும், அதை பார்த்தே ஆகணும்ட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த குகை இருட்டாதான் இருக்கு, ஒண்ணுமே தெரியல. பாத்தீங்களா சார், நான் தான் சொன்னேன்ல உள்ள ஒண்ணுமே இல்லை, நீங்க தான் நம்பல, இப்ப பாருங்க. ஆமா, வெறும் இருட்டாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையில இருந்து இறங்கி வராங்க. கல்கிக்கு ஒரே யோசனை, நம்ம அங்க இருந்து பார்க்கும்போது மான் தெரிஞ்சுதே, ஒருவேளை அது வழியா வேற ஏதோ வெளிச்சம் வரையனால நமக்கு பார்க்க அப்படி தெரிஞ்சிருக்கோ அப்படின்னு அதே யோசிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி கீழே இறங்கும் போது காரை சுத்தி நிறைய சின்ன பசங்க வந்துடுறாங்க. அவங்களையெல்லாம் அனுப்பி விட்டுட்டு திரும்பவும் அவங்க கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. கல்கிக்கு மனசுல ஒரே யோசனை, இது இப்படி இருக்குன்னா இதை பத்தி ஏதாச்சும் ஒரு பழைய கதை கண்டிப்பா
இருக்கணுமே, இல்லாம இருக்காதே அப்படின்னு நினைச்சிட்டு அவரு கேக்குறாரு, எப்பா இந்த பொய்மான் கரடை பத்தி ஏதாச்சும் பழைய கதை இருக்கா உனக்கு தெரியுமா அப்படின்னு. சார், பழைய கதை எதுவும் இல்ல, நான் அப்படி எதுவும் கேள்விப்படல. ஆனா ஒரு புது கதை ஒண்ணு இருக்கு சார், சாருக்கு விருப்பம்னா நான் வேணா சொல்றேன். அதுக்காக தானடா காதை தீட்டி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீ கதைய சொல்லு. ஆனா கதைய சொல்ற சுவாரஸ்யத்துல வண்டிய முன்னாடி பார்க்காம ஓட்டிடாதப்பா, பார்த்து ஓட்டு. சார், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் கவனமா ஓட்டுவேன். சரி சரி, நீ கதைய சொல்லு. ஆனா நாமக்கல்லுக்கு போறதுக்குள்ளாடி கதை முடிஞ்சிரும்ல. கதை முடிஞ்சிரும் சார், அதெல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல இருந்து அந்த டிரைவர் அந்த பொய்மான் கரடோட கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பொய்மான் கரடுல இருந்து 1 மைல் தூரத்துல செங்கோட கவுண்டனும் அவனோட காடும் இருந்தது. காடுங்கிறது சேலம் இதுல சொல்றது அவங்களோட தோப்பு, வயல், நிலம் இதுதான். ஸோ செங்கோடனுக்கு 5 ஏக்கர் நிலம் இருக்கு. அது அவனுக்கு சாதாரணமா கிடைக்கல. அவங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்த அந்த நிலத்தோட பலனை தான் இப்ப அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். செங்கோடனோட நிலம் ஒண்ணு சாதாரண நிலம் இல்ல. பொண்ணு, மணி, பவளம் இதெல்லாம் விளையக்கூடிய நிலம். இதை விடையும் விலை உயர்ந்த பொருளான பயிறு, பருத்தி, மிளகாய் இது எல்லாமே நிறைய விளையக்கூடிய நிலம். அதுலயும் அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கிணறு, அதை புதையல் எடுக்கக்கூடிய கிணறுன்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷம் மழை இல்லாத போத கூட அவனோட கிணத்துல தண்ணி வத்தவே இல்லை. திரும்ப திரும்ப சுரந்துகிட்டே இருந்து அதுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வீணாக்காம எல்லாத்தையும் இறைச்சி அவனோட மொத்த வயலுக்கும் ஊத்தி ஒரு போகம் விளைச்சல் பார்த்து அதுல இருந்து லாபமும் பார்ப்பான். செங்கோடன் ஒரு அனாதை, அவனுக்கு யாருமே இல்லை. அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க, கூட பிறந்த அண்ணன், தம்பி, தங்கச்சி இப்படி யாரும் கிடையாது. ஒரே ஒரு வயசான அத்தை இவனுக்கு சமைச்சு போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களையும் சோறு போடணுமேங்கிறதுக்காக செங்கோடன் அடிச்சு விரட்டிட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. செங்கோடனோட அத்தை அவங்களோட தங்கச்சி பொண்ணை எப்படியாவது செங்கோடனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க. அது பிடிக்காத செங்கோடன் தான் அவங்கள அமுச்சு விட்டுட்டான். செங்கோடன் அவங்க அத்தை மட்டும் இல்ல, ஊர்ல இருக்க நிறைய பேர் எப்படியாவது இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு அவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க, சொந்தக்கார பொண்ணுங்களோட வரனை எல்லாம் எடுத்துட்டு வந்து அவனுக்கு சொன்னாங்க. ஆனா செங்கோடன் யாருக்கு எதுலயும் புடி கொடுக்கவே இல்லை. இந்த கல்யாண வலையில விழுந்துடவே கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்தான். இப்படியே ஊர் மக்கள் அவனை பண்ற தொல்லை தாங்க முடியாம ஒரு நாள் என்ன பண்ணானா, ஊருக்குள்ள இருந்த அவனோட குடிசையை காலி பண்ணிட்டு அவனோட தோப்புக்குள்ள கிணத்து பக்கம் ஒரு குடிசையை போட்டு அங்கேயே இருந்துட்டான். உடனே ஊர் மக்கள் எல்லாரும், இவன் ஒரு சரியான கஞ்ச பையன், கல்யாணம் பண்ணா பொண்டாட்டிக்கு சோறு போடணுங்கிறதுக்காகவே கல்யாணம் பண்ணாம பிரம்மச்சாரிமாய் நடிச்சிட்டு நடக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. இதை எதையுமே நம்ம செங்கோடன் காதுல போட்டுக்கவே இல்லை. அவன் உண்டு, அவன் தோப்பு உண்டு, அவன் கிணறு உண்டுன்னே இருந்துட்டான். இப்படியே இருந்த நம்ம செங்கோடன் மனசை கலைக்கிறதுக்கு கூட ஊர்ல ஒரு பொண்ணு இருந்தா. அவ பேரு தான் செம்பவளவள்ளி. செம்பா ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்தவ. அவளுக்கு அம்மா, அப்பா, அத்தை, தம்பி, தங்கச்சின்னு இப்படி நிறைய பேரு. அவங்களுக்குமே காடு, சொத்து எல்லாம் இருந்தது. ஆனா அவங்களோட காட்டுல இருந்து வரக்கூடிய லாபம் அவங்க வீட்டுக்கே பத்தாம போயிருது. வீட்டு சாப்பாட்டுக்கே சரியா இருக்கு. அதனாலே இப்படி என்னதான் சொத்து இருந்தாலும் அவங்க வீட்டுல எப்பவுமே ஒரு வறுமை இருந்துகிட்டே இருந்தது. எவ்வளவுதான் வயல், தோப்பு இருந்தாலும் வேலை செய்ய ஆளே இல்லை. எல்லா வேலையுமே செம்பாதான் பார்க்கணும். அப்பப்ப நம்ம செங்கோட நினைப்பான், இந்த குப்பை கோழிகளுக்கு நடுவுல நம்ம செம்பா ஒரு மயில் மாதிரி, இந்த சேத்து தவளைகளுக்கு மத்தியில செம்பா ஒரு அழகான தாமரை மாதிரி, இப்படி எல்லாம் யோசிப்பான். இப்படி அவன் மனசுல இருக்கக்கூடிய செம்பாவை அவன் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்காம இருந்ததே இல்லை. அவன் மனசுல எப்படி தானா அப்படி ஒரு எண்ணம் இருந்தாலும் செம்பாவோட சொந்தக்காரங்களும் அவனை சும்மா விடுறதில்ல. அவனை பாக்குற இடத்துல எல்லாம், கவுண்டமான, ஆமா நீ எப்போ செம்பாவை கல்யாணம் பண்ண போற, நீ இப்ப கல்யாணம் பண்றியா இல்லையா, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, செம்பாக்கு வேற யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா, அவளை கல்யாணம் பண்றதுக்கு 1000 பேர் காத்துட்டு இருக்காங்க, எப்போ எப்போன்னு, நாங்களும் எவ்வளவு நாள் தான் அவளை வீட்டுல வச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது நம்ம செங்கோடனும் சொல்லிடுவான், ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சுட்டு இருக்கீங்க, நான் என்ன வரக்கூடிய மாப்பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணாதீங்கன்னு உங்க குறுக்காலையா வந்து விழுறேன், வேணா கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு புடி கொடுக்காம பேசிடுவான். செங்கோடனுக்கு எங்க இவங்க எல்லாரும் சூழ்ச்சி பண்ணி செம்பாவை தலையில கட்டி வச்சிருவாங்களோன்னு அவனுக்கு ஒரு பயமும் இருக்குது. ஆனா அவனுக்கும் செம்பாவை பிடிக்காம இல்ல, அவளை ரொம்பவே பிடிக்கும். எப்பவும் அவன் வயல்ல வேலை செய்யும் போதும் சரி, தண்ணி இறைக்கும் போதும் சரி, ராத்திரி தூங்கும் போதும் சரி, கனவுல எல்லாம் ஃபுல்லா செம்பாதான். தனியா குடிசையில அடுப்பு மூட்டி சமைக்கும் போதெல்லாம் யோசிப்பான், இப்ப மட்டும் செம்பா இருந்திருந்தா அவளே இதெல்லாம் செஞ்சிருப்பால, எவ்வளோ ஈஸியா இந்த வேலை முடிஞ்சிருக்கும். ஆனா எங்க செம்பாவை கல்யாணம் பண்ணா அவ மொத்த குடும்பமும் தான் வீட்டுல வந்து டேரா போட்டுருவாங்களோ, போட்டுட்டு கல்யாண சேலை, பரிசு, பரிசம் போடுறது, விருந்துன்னு அவன் மொத்த காசையும் கரைச்சிருவாங்களோ அப்படின்னு அவனுக்கு ஒரு பயம் இருந்தது. செங்கோடனோட மனசுல எப்பவுமே செம்பா மேல இருக்கக்கூடிய ஆசையும் அதே நேரத்துல அவன் பணம் மேல இருக்கக்கூடிய ஆசையும் ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். சில நேரம் நினைப்பான், செம்பா மாதிரி 100 பொண்ணு கிடைக்கும்,
ஆனா 100 வெள்ளி நமக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்குமா? அவ்வளோ சம்பாதிக்கணும் எத்தனை வருஷம் உழைக்க வேண்டி இருக்கு அப்படின்னு யோசிப்பான். சில நேரம் நினைப்பான் பணம் போகுது எப்பனாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா 100 வருஷம் தவம் இருந்தாலும் செம்பா மாதிரி ஒரு பொண்ணு நமக்கு கிடைப்பாளான்னு இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு மனசுல எப்பவும் போட்டி போட்டுட்டே இருக்கும். ரெண்டுல எதையாவது ஒண்ணை விட்டு கொடுத்தே ஆகணுங்கிற நிலைமை வந்தா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். இப்படிதான் ஒரு நாள் கேணியில தண்ணி எல்லாம் இறைச்சி முடிச்சிட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்கான். உட்கார்ந்து இருந்துட்டு யோசிக்கிறான். ச்சே, இப்போ மட்டும் செம்பாவை கல்யாணம் பண்ணியிருந்தா அவ சோறோ கஞ்சியோ கூழோ எடுத்துட்டு வந்திருப்பா, வாங்கி குடிச்சிருக்கலாம், எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. என்ன சத்தம்னு திரும்பி பார்த்தா செம்பா சோத்து கூடையோட வந்து நிக்கிறா. அவளை பார்த்தோன்னே மனசுல சந்தோஷம். ஆனா அதெல்லாம் காட்டிக்காம, ஓ நீயா, நான் கூட வேற யாரோ நினைச்சிட்டேன். சரி சரி வா. ஏன் நான்லாம் இங்க வரக்கூடாதோ? நான் இங்க வந்ததே தப்புதான், நான் கிளம்புறேன் அப்படின்னு செம்பா அரமனசோட கோச்சிட்டு கிளம்ப போறா. உடனே நம்ம செங்கோடன் எந்திரிச்சு போய் அதெல்லாம் இல்லை, இங்க வா அப்படிங்கிறான். உன்னை இவ இல்ல வேண்டாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு போறவளை போய் இழுத்து கையை பிடிச்சி வா வா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல உட்கார வச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காங்க. உடனே செங்கோடன் கேக்குறான், ஆமா என்ன செம்பா இந்த பக்கம் வந்திருக்க, ஏதாவது காரியம் உண்டா? ஏன் ஏதாவது காரியம் இருந்தாதான் இங்க வரணுமா என்ன? ஆமா, இப்ப யாரும் ஒரு காரியம் இல்லாம யாரையும் பார்க்க வர மாட்டாங்கல்ல, நீ சொல்லு என்ன காரியமா பார்க்க வந்த? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போன சனிக்கிழமை நாங்க எல்லாரும் சின்னமநாயம்பட்டிக்கு சினிமா பார்க்க போயிருந்தோம் தெரியுமா? எவ்வளவு நல்லா இருந்தது. அதுல மோகனாங்கின்னு ஒருத்தி வர, அவ புருஷனுக்காக பண்றதெல்லாம் பார்த்து அழுதாதவங்க யாருமே இல்ல தெரியுமா? அவ்வளவு நல்லா இருந்தது. ஓ, இந்த கூடார சினிமா போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்களே அதுக்கா போயிருந்தீங்க? யார் யாரெல்லாம் போயிருந்தீங்க? எல்லாரும் தான் போயிருந்தோம். நான், அம்மா, அப்பா, அத்தை, தம்பி, தங்கச்சின்னு எல்லாரும் போயிருந்தோம். தலைக்கு 2.25 டிக்கெட்டு, மொத்தம் 1 ரூபாய் ஆச்சு. 1 ரூபாய் ஆனா என்ன, 1000 ரூபாய் கொடுத்தா கூட இந்த மாதிரி காட்சியை பார்க்க முடியுமா அப்படின்னு அப்பா சொன்னாரு. அதனால எல்லாரும் பார்த்திருந்தோம். நீ கூட ஒரு நாள் அந்த சினிமாவை போய் பாரு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றா. உடனே செங்கோடன் சொல்றான், உங்களுக்கு என்னப்பா கொளுத்த பணக்காரங்க, நான் எங்க போக அம்புட்டு பணத்துக்கு அப்படின்னு சொல்றான். செங்கோடனுக்கு இந்த சினிமாவை பத்தி நல்ல அபிப்பிராயமே கிடையாது. இந்த உலகத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கு காரணம் சினிமா தான். ஏன் இங்க ஒரு வருஷம் மழையே வராம இருக்கிறது காரணம் கூட சினிமா தான் நினைக்கக்கூடியவன். இப்படி சினிமாவை வெறுக்கக்கூடிய நம்ம செங்கோடன் வாழ்க்கையில இந்த சினிமா தான் அடுத்து ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வர போகுதுன்னு அவனுக்கு தெரியல. அப்படி நம்ம செங்கோடன் வாழ்க்கையில இந்த சினிமா எந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு வந்துச்சு, எந்த மாதிரியான சூழ்நிலைக்கெல்லாம் அவனை தள்ளிச்சுங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதையோட அடுத்த பாகத்தை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நானும் உங்களை அடுத்த பாகத்தோட சீக்கிரமே வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் PJ.